வடக்கே நடத்துகிற கருவாப்சியை தமிழ்நாட்டில் தாய்மதம் திரும்புங்கள் என்று ஒருத்தர் சொல்லுகிறான் என்று சொன்னால் அது ஓ வேலையா? அரசியல் கட்சி நடத்துற உனக்கு அது வேலை இல்லை. நீ சங்கராச்சாரி வேலை பார்க்காத, நீ ஒரு கட்சி தலைவனாயிரு. அது கட்சிக்காரர் பார்க்கிற வேலை அல்ல. ஆனால் அந்த வேலையை நீ பார்க்கிறீனா நீ RSS ஏவல் நான் என்று நாங்கள் சொல்றோம். அரசு மருத்துவமோ அரசு பள்ளிகளோ தரக்குறைவாக இருக்கிறது என்று சீமான் சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதைத்தான் நான் கேட்கிறேன். எல்லா வசதிகளும் நிரம்பிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு. இது சீமானுக்கு தெரியுமா தெரியலையானே எனக்கு தெரியல. அவர் எந்த நாட்டில் இருக்காருன்னே தெரியலையே. அசோக் நகர்லயே சென்னையில அரசு பள்ளி கூட தரமானது இருக்கு. ஆனால் சீமான் தன்னுடைய மகனை எங்க படிக்க வைக்கிறாரு? இது ஊரறிந்த உண்மை. கல்வியிலும் மருத்துவத்திலும் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது, முதலாவது கேரளா இருக்கிறது. இது ஆயோக் நிதி ஆயோகனுடைய அறிக்கை. இது சீமானுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. பிரைவேட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? 10,000 ரூபாய் அதிகம்ங்க. ஆனா இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க வேலை பார்க்கிற ஆசிரியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 40,000 50,000 வாங்குறாங்க. இந்த விவரம் கூட சீமானுக்கு இன்னும் தெரியவில்லை என்றால் இவர் ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கு தகுதியற்ற ஒரு மனிதர். சீமான் அவர்கள் இன்றைக்கு ஒரு பரபரப்பான பேட்டி கொடுத்திருக்காரு. சமச்சீர் கல்வின்னு சொல்றீங்க, சமமான கல்வி எங்க இருக்கு? 8ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்க அரசு தேர்வு வைக்கணும்னு சொல்றீங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயமானது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசியிருக்காரு. அரசு மருத்துவமனைகளா இருக்கட்டும், அரசு பள்ளிகள் எல்லாம் எதுவுமே தரமான பள்ளிகளாக இல்ல. அரசு மருத்துவமனைகளுக்கெல்லாம் போகவே முடியல. இப்போ முதல்வருடைய தாயாருக்கோ இல்ல முதல்வருக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க சிங்கப்பூர் மலேசியான்னு சொல்லி மருத்துவத்துக்காக அங்க போக முடியுது. இதே சாதாரணமான குடும்பத்துல இருக்கவங்க எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்புறாரு. அதே மாதிரி அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல டீச்சர்ஸ் எல்லாத்தையும் சிட்டி சைட்ல இருக்கக்கூடிய இப்போ சென்னை மாதிரியான மாநகராட்சியிலே நீங்க போடுறீங்க. சிற்றூர்களுக்கு அவ்வளவு நல்ல ஆசிரியர்களை நீங்க போடுறது இல்ல. ஆசிரியர்கள் நல்ல தரம் வாய்ந்த ஆசிரியர்கள்லாம் பிரைவேட் ஸ்கூல்ஸை பார்த்துட்டு போறாங்க. ஏன்னா அங்கதான் சம்பளங்கள் தராங்க. அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம்லாம் அவ்வளவு கம்மி தான். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறாரு. அதை பற்றி உங்களுடைய பார்வை? சீமானுக்கு கல்வி பற்றி சுகாதாரம் பற்றி போதிய அறிவில்லை. அதை பற்றி அவர் ஒன்றும் தெரியலைன்னா சொல்லணும். சமூகம் எப்பவுமே ரெண்டாக தான் இருக்கும். வறிய நிலையில் இருக்கிற ஏழை நடுத்தர மக்கள், உயர்ந்த வகுப்பார். அரசு பள்ளியில் இருக்கிறது, தனியார் பள்ளிகளும் இருக்கிறது. அதே போல மருத்துவத்துறையிலும் தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்பதையும் சீமான் பார்க்க வேண்டும். இவர் எங்கள் மாவட்டத்தை சார்ந்த சிவகங்கை பகுதியில் இளையான்குடி என்கிற மிகவும் பின்தங்கிய பகுதியை சார்ந்தவர். இன்றைய காலகட்டத்தில் மருத்துவம் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அரசு மருத்துவம். நீங்கள் சிவகங்கை எங்க ஊர்லேருந்து 18 கிலோமீட்டர், அவர் ஊர்லேருந்து 30 கிலோமீட்டர். இன்றைக்கு நீங்க சிவகங்கையில போய் ரத்த பரிசோதனை பண்ணலாம், எக்ஸ்ரே எடுக்கலாம், அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். எல்லா வசதிகளும் நிரம்பிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு. இது சீமானுக்கு தெரியுமா தெரியலையானே எனக்கு தெரியல. அவர் எந்த நாட்டில் இருக்காருன்னே தெரியலையே. தனியார் கல்வி, தனியார் மருத்துவம் என்பது ஒரு வகையா சமூகத்தில் இருக்கிறது. அதை நாம் மறுக்கல, அது வேறு. ஆனால் அரசு மருத்துவமோ அரசு பள்ளிகளோ தரக்குறைவாக இருக்கிறது என்று சீமான் சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதைத்தான் நான் கேட்கிறேன். எங்க ஊர்ல மானாமதுரை பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர்ல 2 கிலோமீட்டர்ல கல்குறிச்சிங்கிற கிராமத்துல நான் சொல்றேன், 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அரசு பள்ளியில. அங்கிருந்து படிச்சுட்டு நிறைய உயர்கல்விக்கு போறாங்க. இதையெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் சமூகத்தில் ஒரு நோய் இருக்கிறது. மெட்ரிகுலேஷன் கல்வியில படிக்கணும், உயர்கல்வியில படிச்சா தான் நமக்கு ஆங்கில கல்வி இருக்கு, அந்த கல்வியின் மூலமா தான் நம்ம உயர்கல்வி படிக்க முடியும், மருத்துவம் புரியுங்கிற ஒரு சூழல் இருக்கு பார்த்தீங்களா? அதை திசை திருப்பி பேசுறார் சீமான். அசோக் நகர்லயே சென்னையில அரசு பள்ளி கூட தரமானது இருக்கு. ஆனால் சீமான் தன்னுடைய மகனை எங்க படிக்க வைக்கிறாரு? இது ஊரறிந்த உண்மை. நீங்க ஏன் முன் வரல அப்படிங்கறதான் கேள்வி. அரசு மருத்துவம் எப்படி இருக்கிறது என்பதற்கு நான் உதாரணத்தை சொல்லிட்டேன். எங்க மாவட்டத்தில் எப்படி இருக்கு, சிவகங்கையில் எப்படி இருக்கு, மாவட்ட மருத்துவமனை எப்படி இருக்கு. புற்றுநோய் வந்தவர்களுக்கு கூட பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வளர்ச்சி பெற்று இருக்கிறது. ரொம்ப அதிகமா போனா மதுரைக்கு போகணும், 1 மணி நேரம். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் எல்லா விதமான சிகிச்சையும் கொடுக்கப்படுகிறது. விபத்தில் காயமுற்றவர்களா, புற்றுநோய் வந்தவர்களா, அல்லது அவர்களுக்கு என்ன விதமான நோய் வந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, நீங்கள் சொல்லவில்லை,
சீமானுக்கு தெரியவில்லை என்பதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நிதி ஆயோக் என்கிற அமைப்பு கல்வியிலும் மருத்துவத்திலும் 2வது இடத்தில் இருக்கிறது, 1வது கேரளா இருக்கிறது. இது நிதி ஆயோக் அறிக்கை. இந்த 2024, 23, 24 அறிக்கை, இப்ப 25 வந்தாதான் தெரியும். இது சீமானுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. நீங்க உயர்கல்வி இருக்கு, பணத்தை வச்சுட்டு அதுக்காக போறவங்க இருக்காங்க, வெளிநாட்டில் கொண்டு படிக்க வைக்க. அது ஒரு மோகம். இன்றைக்கு இருமொழி கொள்கை தமிழ்நாட்டிலே 60 வருடமாக இருக்கிறது. பயிற்று மொழியாக தமிழும் ஆங்கிலமும் இருக்கிறது, தொடர்பு மொழியாக கான்டாக்ட் லாங்குவேஜாக வச்சிருக்கோம். இந்த இருமொழி கொள்கையை படித்துவிட்டு தான் இன்றைக்கு வெளிநாடு போகிறார்கள். அதை சீமான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாடு போகிறார்கள், வேலை பார்க்கிறார்கள். இது ஒரு சமூக சூழல். இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை, அங்கே போனால் லட்சக்கணக்கான பணம் கொடுக்கிறார்கள் என்று நமக்கு நோக்கி போறாங்க. அங்கேயுமே வெளிநாட்டிலே படிச்சுட்டு அங்கேயே வேலை தேடிக்கிறாங்க. இதெல்லாம் சமூக சூழல். இன்னொன்றையும் நான் சொல்லுவேன். இவர் சொல்லியிருக்கிறார், அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கலைங்கிறார். 1990 மாநில ஊழியர்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளத்தை அறிவித்தது கலைஞர் அரசு. ஆசிரியர்களுக்கு குறிப்பாக அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு உள்ள சம்பளத்தை இன்றைக்கு மாநில அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது தெரியுமா தெரியலையான்னு தெரியல. 2வது, தனியார் பள்ளியில் படிப்பவர்களுக்கு என்ன ஒர்க்லோடு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? காலையில 8 மணிக்கு போவாங்க, 8 மணிக்கு போய் நிக்கணும், சாயங்காலம் 7 மணிக்கு தான் வருவாங்க. அவங்களுக்கு என்ன சம்பளம் அந்த விவரமே தெரியாதா சீமானுக்கு? இவர் எந்த உலகத்துல இருக்காரு சார்? அதே மாதிரி தமிழ்நாட்டுல தரமான மருத்துவர்கள் கிடையாது. அப்படி தரமான மருத்துவர்கள் இருந்தாலுமே அவங்களும் பொறியியல் இன்ஜினியர்ஸும் சரி மருத்துவர்களும் சரி அவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. அடிப்படையில எல்லாருடைய கனவுமாக இருக்கிறது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்றதுதான் இருக்கே தவிர இங்க யாரும் வேலை செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. தரமானவங்களா இருக்கிறவங்க, அப்படி தரமற்றவர்கள் தான் இங்க இருக்கிறாங்க. அதனாலதான் இங்க ஏதாவது ஒரு முக்கியமான நபர்களுக்கு விஐபி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து மருத்துவர்கள் வராங்க, இங்க இருக்கிற மருத்துவர்களால பலன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேனே. இவர் இளையாங்குள்ள இருந்து 30 கிலோமீட்டர் தான் சிவகங்கை மாவட்ட அரசுக்கு போய் பார்க்கட்டும். இல்லைன்னா அவருடைய கட்சி தொகுதி செயலாளர்கள் அவருடைய தம்பிமார்கள் இருப்பாங்க, தயவு செய்து சிவகங்கையிலே இருக்காங்க, அவங்கள போய் இந்த மாவட்ட மருத்துவக் கல்லூரியை பார்க்க சொல்லுங்க. இது என்ன குதர்க்கமான பேச்சு? அப்ப இருக்கிற ஆசிரியர்களையும் மருத்துவர்களையும் கொச்சைப்படுத்துகிறாரா சீமான்? தரமற்றவர்கள் என்று இவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் இவர்கள் சரியாக வேலை பார்க்கிற மாட்டார்கள் என்ற கோணத்தில் தான் விமர்சிக்கிறார். அப்படித்தானே சொல்லுகிறார். இங்கெல்லாம் தரமான ஆசிரியர்கள் இல்ல, தரமான மருத்துவர்கள் சொல்றாரு. அப்படித்தானே சொல்றாரு. எதுக்கு இதை சொல்றாரு? அப்படிலாம் கிடையாது. அதுக்காக தான் சொல்றேன், நீங்க தயவு செய்து உங்க மாவட்ட நிர்வாகிகளை அனுப்பி சிவகங்கை மருத்துவ கல்லூரியில போய் பார்க்க சொல்லுங்கள். மானாமதுரையில் அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க சொல்லுங்கள். அவர்கள் சம்பளம் வாங்குற விவரமே சீமானுக்கு தெரியலையே. பிரைவேட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? 10,000 ரூபாய் அதிகம்ங்க. ஆனா இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க வேலை பார்க்குற ஆசிரியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 40,000 50,000 வாங்குறாங்க. இந்த விவரம் கூட சீமானுக்கு, இந்த ஒப்பீடு கூட தெரியவில்லை என்றால் இவர் ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கே தகுதியற்ற ஒரு மனிதர். இவர் எதை பார்த்து இப்படி சொல்கிறார் என்று தெரியவில்லை. ஏதோ அரசு மீது காழ்ப்புணர்ச்சி, எதையாவது சொல்ல வேண்டும், அதற்கு என்ன வேண்டும் வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு 4 பேர் கை கட்டுறதுக்கு ஆள் இருக்கான்னு சொன்னா அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுக்குலாம் நல்ல வைத்திய சிகிச்சை தான் பார்க்கணுமே ஒழிய மனநலம் கூடியவர்களாக இருக்கிறார். எங்க ஊர்லயே இருக்கு பிரைவேட் ஸ்கூலு. எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க? நான் சொன்ன அரசு பள்ளிக்கூடத்துல அங்க இருக்கிற ஆசிரியர்கள் எவ்வளவு வாங்குறாங்க? சிவகங்கையில அரசு மருத்துவமனை இருக்கு, அங்க எப்படி சிகிச்சை பார்க்கறாங்க? அங்க எப்படி பலன் பெற்றவர்கள் இருக்கிறார்கள்? 10 ரூபா இருந்தாங்க போறதுக்கு 20 15 ரூபா, அது கூட இலவச பஸ்ல போயிடுறாங்க. சரியா? அங்க எல்லா வைத்தியமும் தரமாக பார்க்கப்படுது, சிகிச்சை எந்த பணமும் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இடிந்த நிலைமையில இருக்கிற காரணத்தினால நான் கட்டுறேன் அப்படின்னு முன்வந்த காரணத்துக்கு அப்புறமா தமிழக அரசு அதை எடுத்து கட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சீமான் இருந்தாதான் அதை செய்வீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. அவருடைய பள்ளிக்கூடமே இடிஞ்ச நிலையில இருக்குது, நான் சரி பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசாங்கம் கட்டுறாங்கன்ற. இதெல்லாம் காக்கா உட்கார படம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் இது. இவர் எந்த பள்ளிக்கூடத்தை கட்டினாரு? கட்ட போறேன்னு சொல்லி முன் வந்ததுக்கு அப்புறமா கட்டினாங்கன்ற. கட்ட போறாராமா? கட்டட்டும். ஒரு காலத்துல பள்ளிக்காக கல்விக்காக தனியார்கள் பெரிய முன்னோர்கள்லாம் அள்ளி கொடுத்துருக்காங்க, அது மாதிரி கொடுக்கட்டுமே. அது எல்லாம் பிரச்சனை. இவர் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேசுறாரு.
அந்த ஊர்ல வந்துங்க ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சிருக்கு, உடனே அதை கட்டணும் அப்படின்னா உடனே ஜீபும்பா மந்திரத்தில் மாங்காய் காய்க்கிறது இல்லை. அதை அவருக்கு தெளிவுபடுத்தணும். முதல்ல அந்த தம்பிமாருக்கும் தெளிவுபடுத்தணும். அதுக்கு வந்து திட்ட அறிக்கை வேணும், இந்த கட்டடம் இடிஞ்சதா உயர் அதிகாரிகள் போகணும். இப்போ இது நடந்ததே இல்லையா? இடிஞ்ச பள்ளிக்கூடத்தை கட்டினதே இல்லையா? யாருமே கட்டலையா? தமிழ்நாடு வந்து மருத்துவத்தில் வந்து 2வது இடத்துல இருக்கு. தரமான மருத்துவக் கல்லூரிகள் போன எடப்பாடி ஆட்சியிலே 11 வந்துச்சு. எப்படி வந்துச்சு? எப்படி கொடுத்தாங்க? ஆனால் வரவேற்கிறோம். எப்படி கொடுத்தாங்க? உள்கட்டமைப்பு வசதி இருக்கு, வடக்க கொடுக்க முடியல. தமிழ்நாட்டில் எப்படி கொடுத்தாங்கன்னா உள்கட்டமைப்பு வசதி இருக்கு, சாலை இருக்கு, பேருந்து இருக்கு, அருகாமையிலேயே மாவட்ட தலைநகரம் இருக்கு, கூட்டுறவு பண்டக சாலை இருக்கு, ஒரு கிராமத்தில் விஓ அலுவலகம் இருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு, ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். இந்த உள்கட்டமைப்புலாம் இருக்கிறதுனால தான் 11 மருத்துவக் கல்லூரியை ஒதுக்குனாங்க. சும்மா ஒதுக்கல. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது ஏன் அங்கே வரல, தமிழ்நாட்டில் ஏன் வந்துச்சுன்னா இந்த உள்கட்டமைப்பு வளர்ச்சியில தமிழ்நாடு எங்கேயோ போயிடுச்சு. அதோட நீங்க பார்த்துருப்பீங்க, நாங்க ஏன் பீகாருக்கு அதிக நிதி ஒதுக்குறோம், ஏன் ஒரிசாவுக்கு ஒதுக்குறோம், ஏன் குஜராத்துக்கு ஒதுக்குறோம்னா பின்தங்கி இருக்கு, தமிழ்நாடு வளர்ச்சிக்கு போயிடுச்சுன்னு அவங்களே சொல்றாங்களே. அவங்கள்ட்ட போய் கேட்கட்டும் சீமான் வளர்ச்சி இதை பற்றி. ஏதோ ஒரு இடத்துல இடிஞ்சு விழுந்துருச்சான், அதை எடுத்து கட்டுறாரா, கட்டுங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, அதை யாரும் வேணாலும் சொல்லல. ஆனா ஒன்றை வைத்துக்கொண்டு மொத்தமாக உதாரணம் காட்டி பேசுவது தவறு. எங்கேயோ இடத்துல ஒன்று இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து அந்த குறைபாடுகள்லாம் இல்லாமல் இல்லை. அதுக்காக ஒட்டுமொத்த கல்வி தரத்தையே கொச்சைப்படுத்துவது, ஒட்டுமொத்த பள்ளியின் தரத்தையே வந்து கொச்சைப்படுத்துவது என்பது சீமான் திட்டமிட்டு இந்த அரசு மீது பொய் பிரச்சாரம் செய்கிறார். அதற்கு அவருக்கு சரியான ஒரு நிவாரணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் யாருடைய ஆளும் தெரிஞ்சு போச்சு. இப்ப அதனால அவரு ஏதாவது பேசிட்டு பேசிட்டு போகணும், மக்களுக்கு தெரியும். இஃப்தார் அப்படின்ற அந்த ஒரு ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி அந்த இஃப்தார் நோன்பு அப்படின்றது இப்ப எல்லா அரசியல்வாதிகளும் அந்த நோன்பை வந்து அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் விஜய் அவர்களும் சமீபத்துல அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்த முடிச்சிருந்தாரு. அந்த வகையில இஃப்தார் நோன்பு குறித்து சீமான் அவர்களோட கேள்வி எழுப்பியும் போது, ஒரு நாள் தொப்பி போட்டு வேடம் பண்ணக்கூடிய ஆள் நான் கிடையாது, நான் மக்களோட இஸ்லாமிய மக்களோட களத்துல நின்று அவங்களுக்காக பேசுற ஆள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய பாருங்க. எல்லா அரசியல் கட்சிக்காரும் போறாங்க, எல்லாரும் அதில் வந்து எல்லாரும் அதில் வரவழைக்கப்படுறாங்க, எல்லாரும் போறாங்க. இது ஒரு அரசியலாகவும் இருக்கு, அதே நேரத்தில் அந்த மத நல்லிணக்கத்துக்காக நம்ம செய்ய வேண்டியதாகவும் இருக்கு. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து சீமான் பேசுற மாதிரிலாம் கிடையாது. முதல்ல இதானா அவருக்கு என்னன்னு தெரியாது. அவருக்கு பிரியாணி சாப்பிட மட்டும்தான் தெரியும். சீமானுக்கு நான் சொல்றேன், கறி பிரியாணின்னா சாப்பிட்றதுக்கு சீமான் தயார். ஆனால் இப்தார் நோன்பு ஏன் வைக்கிறான், ஒரு மண்டலம் ஏன் வைக்கிறாங்க? பசியின் கொடுமையை மனிதன் அறிய வேண்டும். காலையிலிருந்து இரவு 6 மணி வரை, 5 மணிக்கு அவர்கள் முடித்து விட்டு 6 மணிக்கு மேலதான் சூரியன் மறைவுக்கு பின்னாலே ஏன் பசியோடு இருந்தார்கள், இருந்து அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்றாங்க. அதை ஒரு மண்டலம் கடைபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ரம்ஜான் பண்டிகை ஈத் பெருநாள் என்று கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், மனிதன் பசியின் கொடுமையை அறிந்தால்தான் அடுத்தவனுடைய பசிக்கும் போது அவனுக்கு உதவி செய்யணுங்கிற உன்னத நோக்கம் வர வேண்டும் என்பதற்காக நபிகள் கண்டுபிடித்த மிகப்பெரிய ஒரு சமூக மருந்து. அதெல்லாம் அவருக்கு தெரியாது. போறாங்க, விஜய்க்குமே தெரியாதுன்னா அவருக்கும் தெரியாது. அதுதான் உண்மை. இதாருன்னா என்ன, அவரு வந்து சமபந்தி அறிந்திருக்கிறாரு, மக்களோட சேர்ந்து தொழுகை செஞ்சிருக்கிறாரு. இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மற்ற அரசியல்வாதிகள் வந்து ஒரு மேடை மேல உட்கார்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாரு. ஆனா இவர் சமபந்தி மக்களோட மக்களா உட்கார்ந்தாரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சாரு. ஃபுல்லா தோற்றத்தையே வந்து இஸ்லாமியர்கள் போன்ற அந்த தொப்பி வச்சதாக இருக்கட்டும், வேட்டி சட்டை போட்டுட்டு வந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இல்லையா? அதுங்க ஒரு ஷூட்டிங் தான், ஒரு போட்டோ ஷூட் தான். நான் வந்து அப்படி குறையாதுன்னு சொல்றது சங்கடமா இருக்கு. ஆனால் போவது நல்லது, இந்த மக்களோட இலக்கமாக இருப்பது நல்லது. மத நல்லிணக்கம் எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் சரி, அது எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் சரி, அதை நம்ம வரவேற்கத்தான் வேணும். அது யாராக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ, அல்லது வந்து விஜய் கட்சியோ, அல்லது வந்து விடுதலை சிறுத்தையோ, அல்லது நாம் தமிழரோ, யார் வேணாலும் நம்ம வரவேற்கிறோம். அதை இவர் கேள்வி பேசுறாருன்னா இவர் தான் என்னமோ பெரிய அவதாரம் எடுத்து இந்த நாட்டில் வந்து பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு போற மாதிரி, இவருக்கு மட்டும்தான் இப்தார் நோன்பை பற்றி தெரியும் மாதிரி பேசுறாரு. அதான் சொன்னார், இவருக்கு பிரியாணி திங்க தான் தெரியும், பசியோடு இருக்கிறவனை பற்றி சீமானுக்கு தெரியவே தெரியாது. ஓகே சார், அதே மாதிரி இப்போ இஃப்தார் நோன்பு அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசும்பொழுது விஜய் அவர்களை பற்றி, விஜய் அவர்கள் வந்து இப்படி நிகழ்ச்சிகள் நடத்தினாரே, உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது
அது அந்த நிகழ்வுனால யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த நிகழ்வு தனிப்பட்ட முறையில அவர் நடத்தியிருக்காரு, அதை நம்ம வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த வகையில விஜய் அவர்களோட சமரசமாக விஜய் அவர்களை பெருசாக விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கலந்து சொல்றாரா, இதை எப்படி பார்க்கலாம்? அது விஜய் வந்ததுலேருந்தே கொஞ்சம் மனநிலை சரியில்லாம போச்சு சீமானுக்கு. கிரவாண்டியிலே வந்து பார்த்தோம், பெரியார் படத்தை வச்ச உடனே ஒரு காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரால் வந்து ஒன்றும் சொல்ல முடியல. திராவிடங்கிற வார்த்தையும் சேர்த்தாரு. திராவிட தமிழ் தேசியம் 2 கண்கள்னாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துருப்பீங்கள்ல, குறுக்க போனால் ஒன்று இந்த பக்கம் நெல் அந்த பக்கம் நெல்னு பேசிட்டு இருந்தார். ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வந்து விஜய் வந்தால் நம்ம ஒரு கூட்டணியை போட்டு ஒரு அமைச்சராக நம்ம ஒரு எதிர்காலத்தில் ஒரு அரசியல் திட்டம் வந்து சீமான் இருந்துச்சு. அந்த திட்டத்தை வந்து அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரு. அந்த கோபம் இருந்துச்சு. திரும்பவும் வந்து ஏதாவது நடக்குமான்னு பார்க்குறாரு, அவ்வளோதான். ஓகே சார், இப்போ இஸ்லாமியர்களுக்காக நான் களத்துல நின்றுருக்கேன், ஒரு நாள் வேடம் விடக்கூடியவன் நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா? களத்துல நின்றுருக்கேன், அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசியிருக்கேன்னு சொல்லும்போது அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நீங்க இந்த விஷயத்துக்கு பேசியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய இஸ்லாமிய பிரச்சனை அப்படின்னா சீமான் அவர்கள் நின்று பேசியது என்ன பிரச்சனை? சீமான் வந்து எல்லாருக்கும் தான் பேசுவாரு, எல்லாத்துக்கும் பேசுவார். அப்ப இஸ்லாமிய மக்களுக்காக நின்றுக்கிறாருன்னு சொல்றது உண்மைதானா? இஸ்லாமிய மக்களுக்காக என்ன பண்ணாரு? அவர் அப்படிதான் குறிப்பிட்டாரு. பேசுவார், எல்லாம் பேச்சுதான், சொல் அல்ல செயல் அப்படின்னாருல பிரபாகரன். வெறும் சொல்லு மட்டும்தான், செயல் கிடையாது, பேச்சுதான். சர்க்கரைன்னு எழுதி பேப்பர்ல நக்குனா இனிக்குமா? இனிக்காது. உண்மையிலே வெள்ளத்தை கொடுங்க. சீமான் அந்த கதை தான். பேசுவாரு, கைதட்டுறதுக்கு 4 பேர் இருக்காங்க. எந்த களத்தில் என்று இஸ்லாமியருக்காக அவர் போராடினார்? ஏதாவது ஒரு களம். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியருடைய தலையிலே மண்ணெண்ணி போட்டது சீமான் தான். எப்படி சொல்றீங்க? வடக்கே கர்வாப்சி, தாய் மதம் திரும்புதல், இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்து மதத்துக்கு திரும்ப அழைப்பது என்கிறது கர்வாப்சி என்று வடக்கே RSS காரன் நடத்துவோம். இவர் 3 வருடத்துக்கு முன்னால சைவ வைணவத்துக்கு திரும்புங்கள், இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை அழைத்தாரா இல்லையா? இஸ்லாமியர்களை சாத்தானின் பிள்ளைகள் என்று சொன்னவரா இல்லையா? கேவலப்படுத்தியவரா இல்லையா சீமான்? எதற்காக சொன்னார்? சொன்னாரா இல்லையா? பதிவு இருக்குல்ல. எவ்வளவு கேவலப்படுத்தினார் இஸ்லாமிய மக்கள். எதற்கு காரணம்? தனக்கு வாக்களிக்கவில்லை என்கிற கோபத்தை சீமான் அவர் வெளிப்படுத்தினார். ஒரு அரசியல் தலைவரா இப்படி ஒரு சமூக மக்களை இப்படி எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுவதுதான் அரசியல் பண்பா? அதைத்தான் பிரபாகரன் சொல்லி கொடுத்தாரு அப்படி பேச சொல்லி. எனவே சீமான் பேச்செல்லாம் எடுபடாது. இன்னும் சொல்ல போனால் RSS கைக்கூலியாக இருந்து கொண்டு தாய் மதத்துக்கு திரும்புங்கள், நீங்களாம் சைவ வைணவத்துக்கு வாங்க, இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வந்த மதம் அப்படின்னு சொல்றாருன்னா, வடக்கே நடத்துகிற கர்வாப்சியை தமிழ்நாட்டில் தாய் மதம் திரும்புங்கள் என்று ஒருத்தர் சொல்லுகிறான் என்று சொன்னால் அது ஓ வேலையா? அரசியல் கட்சி நடத்துற உனக்கு அது வேலை இல்லை. நீ சங்கராச்சாரிய வேலை பார்க்காத, நீ ஒரு கட்சி தலைவனாயிரு. அது சங்கராச்சாரியார் பார்க்கிற வேலை, மதத்துக்கார வேலை பார்க்கிற வேலை, மத குருமார்கள் பார்க்கிற வேலை, அது கட்சிக்காரர் பார்க்கிற வேலை அல்ல. ஆனால் அந்த வேலையை நீ பார்க்கிறீனா நீ RSS ஏவல் நான் என்று நாங்கள் சொல்கிறோம். ஓகே சார், சீமான் அவர்களுடைய இன்றைய பேட்டியின் குறித்து அவருடைய கருத்துக்களுக்கு பல விதமான பதில்களை என்கிட்ட கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.